என் மேலே இரக்கம் காட்ட யாருமே இல்லையே, அன்பு காட்டையும் யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன்? எனக்கு வழிகாட்டியா என்னை நடத்த கூட யாரும் இல்லை. என் பேச்சு கேட்க கூட யாருக்குமே மனதில்லாத இருக்காங்க. நான் வேதனையோடு இருக்கேன், தனித்து விடப்பட்டிருக்கேன், கவலையோடு இருக்கீங்களே. இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோப் 5வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசியில நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இப்படிப்பட்ட தேவனை சமயமா பெற்றிருக்கீங்களே, ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அவர் இரக்கம் இருக்கு உன் மேல. என் மகளே, அவருடைய இரக்கம் உங்க மேலதான் இருக்கு. என் மகனே, அந்த இரக்கம் உங்க மேலதான் இருக்கு. அவருடைய உருக்கமான மனது உருக்கத்தால கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். இருதயம் கலங்க வேண்டாம், அவருடைய அன்பு போதுமானது. உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரோடு பேசுங்க, அவரோடு இணைந்து கொள்ளுங்க. தகப்பனா வருவார், எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். நீங்க தனியாக இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.